ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றிப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அடுத்த பேச்சாளராக பேசவிருப்பது ஜோதிட ஆசிரியர் திரு கணேஷ் அவர்கள். ஜோதிட கதம்பம் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறார். அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பு ஜி.கே. ஐயா அவர்களின் மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த சிற்றுரையாற்றுறேன். இன்றைக்கி தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஜோதிடத்தில் கதம்பம் அப்படின்னு சொன்னால் இது அடுத்த மீட்டிங்கெல்லாம் தாண்டி இல்லை, இந்த வருஷம் ஃபுல்லாக பேசலாம். அந்த மாதிரி ஒரு தலைப்பை என் கையில் எனக்கு கொடுத்துட்டாரு. ஏதோ பேசுகிற ஆளுக்கு கொடுத்துருந்தா பரவாயில்ல, நான் உங்களை மாதிரி உட்காந்து பார்க்குற ஆள். எனக்கு அந்த தலைப்பு கொடுத்துட்டாரு. எதை பேசுகிறது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு வாரமாக இந்த தலைப்புக்கு தான் யோசனை பண்ணிட்டு இந்த எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறேன்னே தெரியல. இருந்தாலும் எங்கிட்ட அதிகமாக கேள்வி கேட்டுட்ருக்கிறது, வர ஜாதகங்களை எதை பற்றி அதிகமாக கேட்குறாங்க, அப்படி எதுக்காக ஜாதகம் பார்க்க வராங்களோ அதிலேருந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸு இல்லை அதை மட்டும் சொல்கிற ஒரு அவுட்லைன் ஃபுல்லாக சொல்ல, அது மாதிரி சொல்ல. ஏதாவது தவறு இருந்தாலோ இல்லை குறை இருந்தாலோ மன்னிச்சுக்குங்க. முதல் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்துன்னு கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைன்னா என்னென்னா படிப்புலேருந்து போயிடுறோம், கல்வியிலேருந்து கல்விக்கு வரோம். என் குழந்தை படிக்குமா, நல்லா படிக்குமா, இப்போ படிக்கிறது இல்லை அப்படிங்கிறத முதல் ஸ்டேஜில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இதுதான் முதல் எங்கிட்ட கேட்குற கேள்வியில் இதுதான் முதல் கேள்வி. ஒரு குழந்தைன்னு எடுத்துட்டான். அப்புறம் நோயை பற்றி கேட்குறாங்க. நெகட்டிவாக வேண்டாங்கிறக்கா நான் நோயை வரல. கல்வின்னு எடுத்துட்டோம்னா எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, அதுக்கு காரக கிரகம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா புதன் தான் காரக கிரகம். கல்விக்கு புதன் தான் காரக கிரகம். 12 லக்னத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் புதன்கிற கிரகம்தான் காரக கிரகம். பாவன் எடுத்துட்டிங்கன்னா 4, 9, 11 இதுதான் கல்விக்கு உண்டான பாவம். சில பேர் 2ஆம் பாவத்தையும் சொல்லுவாங்க. 2ஆம் பாவத்துக்கு சிலதுக்கு வரும், சிலது வரதில்லை. நான் அதை எடுத்துக்கிறதில்லை அதிகமாக. 4, 9, 11 இதுதான் இந்த புதன் கிரகம். இந்த 3 பாவங்களை தான் மெயினாக பேசும் ஒரு ஜாதகத்தில். இதனோட நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அந்த குழந்தைகளுக்கு கல்வி அமையும். அப்புறம் அந்த புதனே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு புதன் உச்சமாக இருக்கலாம், நீச்சமாக இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். புதன் உச்சம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் அந்த கல்வி ஒரு ரோல் பண்ணும். கண்டிப்பாக அவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறக்கு அந்த புதன் அந்த கல்வி கண்டிப்பாக உதவும். ஒரு ஸ்டேஜில் அவர் ஒரு பெரிய இடத்துக்கு போனார் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் இருக்கிற புதன்கிற அந்த கல்வினால் அவருக்கு அது ஒரு பயன் உண்டு கண்டிப்பாக. ஒன்று. அதே புதன் அதே மாதிரி அதே திக்பலம் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதுதான் பொருந்தும். அதிக பாகையே இருக்குது அப்படின்னு சொன்னால், புதன் அதிக பாகையே இருக்குதுன்னா ஈஸியாக படிச்சிருவார். அதாவது ஒரு தடவை 2 தடவை படித்தாலும் அவருக்கு மெமரியில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதே புதன் நீச்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவார். அவர் எதிர்பார்க்குற மதிப்பெண் வராது. இவர் நினைப்பார் ஒரு 60-70 மார்க் வருது உதாரணத்துக்கு அப்படின்னால் 40 மார்க் தான் வரும். இவர் எப்படி எதிர்பார்க்குறாரோ அந்த மதிப்பெண் கிடைக்காது. புதன் இதார். வக்கர புதன் அப்படின்னு சொன்னால் படிக்கிற மாதிரி படிக்காத மாதிரியே இருக்கும். ஆனால் படித்தார்னா கஷ்டப்பட்டு படிப்பார், படித்தார்னா நல்ல லெவலுக்கு வந்துடுவார். வக்கர புதன் இருக்கும். அதே மாதிரி அஸ்தங்கம் அப்படின்னா, அஸ்தங்கத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வேலை செய்யும். சூரியன் புதன் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். அது புதன் ஆதிபத்திய யோகங்கிறாங்க. எதை தொட்டாலும் படிக்கலாம். ஆனால் அஸ்தங்கம் சில பேர் என்னம்பாங்க, புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாதும்பாங்க. சில பேர் அஸ்தங்கம் புதனுக்கு உண்டு அப்படிம்பாங்க. அப்படி எல்லாம் இல்லை. ஜாத எல்லாமே அஸ்தங்கம் இருக்கும். ஆனால் பெரிய அளவில் புதன் அஸ்தங்கம் வேலை செய்யாது. அது வேறு ஏதாவது சுபகிரகம் அதை பார்த்துருச்சு அப்படின்னா
படிப்பில் அவியலும் வந்துடுவாங்க. இப்போ படிப்பு வந்தாச்சு. படிப்பு இப்போ வெளிநாட்டுக்கு போய் படிப்பாங்களா, படிக்க போகலாமா, வெளி மாநிலத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால், புதன் ராகு இருக்கிறது அமைப்பு, அதாவது கிரக சேர்க்கையில் புதன் ராகு. அதே மாதிரி புதன் வந்து 9ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல தொடர்பு இருந்தால் வெளியில் போய் படிக்கலாம். இதான் அதிகமாக வெளியில் போய் படிக்கிறவங்களா இருப்பாங்க. வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். இந்த புதன் ராகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உள்ளூரில் படிக்கும்போது தடை இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும் சிலதெல்லாம். இதே வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் போய் படிக்கும்போது அதே உயர்வையும் கொடுத்துரும். அந்த புதன் ராகு கேது, புதன் கூட ராகு இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி, இதற்கூட 9ஆம் பாவமோ இல்லை 12ஆம் பாவமோ சம்மந்தப்படணும். வெளிநாடு போகிறது அப்படின்னா அங்கே போய் நல்லா படிப்பாரா படிக்க மாட்டாரா அப்படிங்கும்போது 7ஆம் பாவம் சேர்ந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி இருக்கிற ஜாதகம் தான் போய் வெளிநாட்டில் சிறப்பாக படிச்சுட்டு இங்கே வந்து இது பண்ணுவாங்க. ஒன்று சரிங்களா, புதனோட நிலை இதுதான். அப்புறம் இதே வந்து ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கலாமான்னு கேட்பாங்க. ஹாஸ்டலில் தங்க படிக்க வைக்கலாமா அப்படின்னு. புதன் சனி, சூரியன் சனி, சந்திரன் சனி இருக்கிற ஜாதகங்கள் தான் அதிகமாக ஹாஸ்டல்லையோ இல்லை வெளியிடங்கள்லையோ வீட்டிலேருந்து வெளியிலேருந்து படிக்கிறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மந்தமாக இருப்பாங்க. சில நேரம் நல்லா படிப்பாங்க, சில நேரம் மந்தமாக இருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தா புதன் சனி சேர்க்கை இருக்கிற ஜாதகம் தான். அப்படி இருக்குது என்ற ஜாதகத்திலெல்லாம் இல்லைங்க வேண்டாம். பாவங்களில் நல்லா இருந்ததுன்னா அது அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ 4ஆம் பாவமோ 9ஆம் பாவமோ 11ஆம் பாவமோ தசாபுத்தி நடக்குது, அந்த டைமில் படிக்கிறாருன்னா அது இன்னும் கூடுதலாகவே இருப்பார், சிறப்பாக படிக்கலாம். அப்போனா என்னென்னா ஒரு கிரகத்தையுமே பாவத்தையும் இணைச்சி தான் ஒருனுக்கு பதில் சொல்லணும், பார்க்கணும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இது மாதிரி இருக்குது, நல்லா படிச்சிருவார் இல்லை படிக்க மாட்டார் அப்படின்னு எடுத்தால் தவறாக போயிடும். இது என்னென்னா பொதுவாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதையவே முழுசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அப்படி ஏதாச்சுன்னா அருகில் இருக்கிற ஜோதிடரை பார்த்து தெரிஞ்சுக்குங்க முழு இது. சரிங்களா, இதுதான் அடுத்தது. இப்போ கல்வி முடிஞ்சுது. கல்விக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், வேலை தொழிலுக்கு தான் அடுத்தது கேட்பாங்க. படித்து முடிச்சாச்சு, பையனுக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்தது வேலைக்கு வருவோம். வேலை அப்படின்னு சொல்லிட்டாலே பார்த்திங்கன்னா 6ஆம் பாவம், 6ஆம் பாவத்தில் நல்லா இருக்குது. வேலையாக கடனா வழக்கா நோயாங்கிறது பிரிச்சுட்டு போகணும். பொதுவாக 6ஆம் இடத்தில் ஒரு சுபகிரகங்கள் இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஒரு ஈஸியாக எளிதாக வேலை கிடச்சிடும். பாவகிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதவி உயர்வு கேட்பாங்க. அடுத்தது ஒரு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதில் அரசாங்க வேலையா தனியார் நிறுவன வேலையா அப்படின்னு கேட்குற ஆளுங்க அதிகமாக இருக்கும். அரசாங்கம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு உண்டான கிரகம் சூரியன். அது வேலை அப்படின்னா 6ஆம் அதிபதி எடுத்துக்கலாம் அல்லது சனியும் எடுத்துக்கலாம். சனியை தொழிலும் எடுத்துக்கலாம். ஆனால் 6க்கு தொடர்பு தான் 10க்கு தொடர்பு தான் பார்த்து அதை எடுக்கணும். இருந்தால் அரசுக்கு சம்மந்த மாதிரி போகும். அது இல்லாமல் கிரக சேர்க்கையில் அரசு அதுக்கு உண்டான கிரக சேர்க்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் குரு, இதில் ஏதோ ஒரு 2 கிரகங்கள் சேர்க்கை இருந்தாலே பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அரசு வேலைக்கோ கண்டிப்பாக போகிறக்கோ ஒரு இது உண்டு. அதே மாதிரி 6ஆம் பாவத்தையும் இணைச்சி பார்க்கணும். சரிங்களா, வேலைக்கு இதுதான். சரி, அடுத்தது சுய தொழில். வேலைக்கு போல் சுய தொழில் பண்ணுற அப்படிங்கிற கேட்பாங்க. சுய தொழில் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் மறையவே கூடாது. அதே மாதிரி சனி மறையக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் மறையக்கூடாதுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா 6, 8, 12 மறையக்கூடாது. இவங்க 2 பேர் கவனமாக பார்க்கணும். சுய தொழிலுக்கு சனி நம்ம முக்கியம், 10ஆம் அதிபதி முக்கியம். இதை 2ஐயும் பார்க்கணும், எங்கேயும் மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சு சிறப்பாக இருக்குன்னா அதுக்குண்டான காரக தொழிலை செஞ்சால் ஓரளவுக்கு மேன்மை வந்துடுவாங்க. அதில் சந்திரன் கூடுதலாக 4, 6, 8, 12 இருந்தாலும் சுய தொழில் ஆகாது. சரிங்களா, சரி. அப்படி இருக்கிற ஜாதகமெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்களான்னு பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் நிறையா ஜாதகம் பார்த்து. ஆனால் கடைசியில் 0 வெளியில் வந்துடுவாங்க. 10 வருஷம் தொழில் பண்ணுறம்பாங்க, பண்ணிகிட்ருக்கிறேன் நான் 5 வருஷம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்பாங்க. கடைசி ரிசல்ட் என்னன்னீங்கன்னா தொழிலில் வளர்ச்சி கிடையாது, பணம் போட்ட முதலீடை கொண்டு வர முடியாது. அது வரைக்கும் ஓடும். திசை நல்லா ஓடுது அப்படிங்கிற வரைக்கும் ஓடிட்டுருக்கும். திசை மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே மாற்றி விட்டுரும். சரிங்களா,
அதனால் தொழில் பண்ணுறீங்க இந்த அமைப்பை கவனமாக பார்க்கணும். இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம், திருமணத்துக்கு வருவாங்க. திருமணம் அப்படின்னா அதுக்கு 2, காதல் திருமணமா இல்லை பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமான்னு வரும். இது காதல் திருமணம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அங்கே போகிறோம். 12 லக்னத்துக்கும் 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி முக்கியமாக பார்க்கணும். காதல் திருமணத்திற்கு 5ஆம் அதிபதி 7லிலோ அல்லது 7ஆம் அதிபதி 5லேயோ இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு காலத்தில் இது பண்ணுவாங்க. அதுக்கு காதலுக்கு பல வெரைட்டி உண்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிக்கிறது, அதுக்கப்புறம் வயசானதுக்கப்புறம் காதலிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் போகும். அதை பொது மேடையில் சொன்னால் நல்லா இருக்காது, அதனால் நான் சொல்லலை. என்ன ஆமாம், என்னென்னா இந்த பாண்டி அப்படின்னு ஒரு படம் பார்த்து வந்திருக்கும், பவர் பாண்டின்னு பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அது மாதிரியெல்லாம் கேட்டகரி இருக்குது. அது சொன்னால் நீங்கள் போட்டு இது பண்ணிக்கிங்க, தவறாக போயிருங்கிறக்காக அது சொல்ல மேலே டச் பண்ணிட்டு போகிறேன். அடுத்தது பணமாக கதிரேக்கிறாரு. முதல் பணத்துக்கு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுங்க, அதையும் சொல்கிறேன். அப்புறம் இதுலேயே வந்து காதல் திருமணம், லவ் அண்ட் அரேஞ்சு. சரி, வீட்டில் அப்படின்ட்டாங்கன்னா 2ஆம் அதிபதி இது கூட தொடர்பாச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்கள ஓகே சொல்லிடுவாங்க. 5, 2, 5, 7 தொடர்பு இருந்துன்னா பெற்றோர்களே சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க. சரி, இந்த 2ஆம் இடம் இல்லை அப்படின்னா இவங்களே பண்ணுவாங்க. அதில் சுபகிரகம் இருந்தால் அந்த கல்யாணம் ஸ்மூத்தாக போயிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இதே பாவகிரகம் அஷ்டமாதிபதி கூட இந்த இதுக்குள்ளே கனெக்ட் ஆயிடுச்சுன்னா சண்டை, அடிதுடி, இந்த ஸ்டேஷனில் போய் கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும். அதுக்காக மீதி மற்ற கிரகங்களை பார்த்து இது பண்ணுங்கள். பொதுவான விதி இதுதான் காதல் திருமணத்துக்கு இதுக்கு உண்டானது. சரி, திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு திருமணத்துக்கு அப்படின்னா ஆணா பெண்ணு இருக்குது அப்படின்னா ஆணுக்கு சுக்கிரன் காரகர் முக்கியமாக கிடவே கூடாது எந்த ரீதியிலே. அதே மாதிரி 7ஆம் அதிபதி கிடக்கூடாது, எந்த லக்னம் வேணாலும் இருக்குது. இது ஆணுக்கு. இதே பெண்ணுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் கணவரை குறிக்கும், அது எந்த விதத்தில் கெடாத அளவுக்கு நல்லது. அதுவும் 7ஆம் அதிபதி கிடக்கூடாது. சரிங்களா, இருக்கணும். அப்புறம் ஒரு லக்னத்துக்கு இது ரொம்ப முக்கியமானது. எப்போவுமே திருமணத்துக்குன்னா ஒரு விதி சொல்லுவேன். ஒரு ஆணுக்கு 7ஆம் ஒரு இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கு பெண்ணுக்கோ இல்லை அதுக்கு 7ல் இருக்கிற மாதிரி செவ்வாய் இணைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் எப்போவுமே. அது செவ்வாய் தோஷத்துக்கு அப்படி இணைக்காதீங்கம்பா. அதே மாதிரி ஒரு லக்னத்துக்கு 7ஆவது இடம் ராசியாக அமைஞ்சவங்களோட திருமணமும் கவனமாக பார்க்கணும். ஒரு லக்னத்துக்கு 7ஆம் இடம் ராசியாக அமையுது அப்படிங்கிற இதையுமே திருமணத்தை கரெக்டாக பார்க்கணும். வேணால் நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், என்னடா ராசி அப்படின்னு கண்டிப்பாக பார்க்கணும். எந்த அளவுக்கு இதை பார்க்குறீங்களோ இல்லையோ, நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மேச லக்னம் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா துலாம் ராசின்னா கவனமாக பார்க்கணும் அது பொருத்தத்தை, இல்லைன்னா பின்னாடி பிரச்சனை வரும். அந்த மாதிரி அப்புறம் திருமண பொருத்தத்தில் நம்ம மறுபடியும் சொல்கிறோம் குருனா நல்லவர் அப்படின்னெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் அப்படி வேலை செய்யாது. அந்த மாதிரி குருவே வந்து பார்த்தீங்கன்னா 3, 6, 7, 11 இருக்குது அப்படின்னா அந்த குரு பல வேலை பண்ணும். வேணால் எடுத்து பாருங்கள், பல ஜாதகத்தில் இருக்குது. குரு நல்லது தான், ஆனால் இந்த இடத்துல இருக்குது குரு இருக்குன்னா ஜாதகத்துக்கு. மற்றது அந்த காரகர் 7ஆம் அதிபதி நல்லா இருந்த ஜாதகம்னா தப்பிச்சுக்கும். இல்லை அப்படின்னா இந்த இது வந்து வேறு விதத்தில் போகும். நம்ம பொது மேடையிலுங்காட்டி சிலதெல்லாம் சொல்ல முடியாது வெளிப்படையாக. அதனால் நீங்கள் இதை இது பண்ணி பாருங்கள், இணைச்சி பாருங்கள் கல்யாணத்துக்கு. அடுத்தது அவர் கேட்டார், பணம் வர்றதுக்கு சொல்லுங்கள், இதெல்லாம் யாருக்கு வேணும், நான் கல்யாணம் ஏற்கனவே பண்ணிட்டேன், படித்தெல்லாம் முடிச்சாச்சுன்னாரு. கரெக்டு தான். பணம் ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் 2, 4, 11 இதுதான் பணம். இந்த பணம் எந்தெந்த வழியில் எப்படிங்கிறதுக்கு இதனோட சேர்க்கை இருக்கும். ஒருவர் ஜாதகத்தில் 2, 11 தொடர்பு இருந்துன்னு வைங்க, எப்படியாவது பணம் புழங்கிட்டே இருக்கும். பணம் புழங்குதுன்னா உங்கள் காசு இல்லைனாலும் சரி, யாராவது உங்கள்கிட்ட காசு கொடுத்து வச்சுருப்பாங்க, அதை எடுத்து நான் செலவு பண்ணிக்கிட்டுமான்னு கேள்வி கேட்கக்கூடாது. உங்கள்கிட்ட பணம் இருக்கும், யாரோ ஒரு அடுத்தவங்க பணம்னாலும் இருக்கும். 2, 11 தொடர்பு இருந்தால் அதில் நட்சத்திரத்துலேயும் கூட இருக்கலாம், செயற்கையாங்கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா. அதே மாதிரி இந்த காதல் திருமணத்துக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். 5, 7, 9 தொடர்பு ஆயிடுச்சுன்னா
அந்த திருமணம் தான் வந்து தெய்வீக காதல்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, கரெக்டாக இருக்கும். நல்ல நபரை தேர்ந்தெடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதை ஆஃப் நட் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் 5, 7, 9 இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த காதல்னால அது இப்போ ஒரு உயர்வுக்கு போகும் அந்த ஜாதகம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளுனோட ஜாதகத்தை பார்க்கணும். அது பொருந்தி போகுதா இல்லை அது இதாகுதான்னு, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம காதலிச்சாலே தப்பாக தான் ஆளை கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நினச்சேன். அப்படியெல்லாம் இல்லை. இந்த அமைப்பு இருக்கிற காதல் இருக்கிறாங்கன்னா அந்த காதலரோ காதலியோ நல்ல நபராக இருப்பாங்க பொதுவாக. சரிங்களா? பணத்துக்கு இதுதான் இது. அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2, 5, 8, 11 இந்த அமைப்பு இருந்தால் தான் திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி இதெல்லாம். இந்த பணம் வருதுங்கிற சப்ஜெக்டில் இருக்கிற அமைப்பு இருக்கணும். இந்த அமைப்பு இல்லாமல் நான் கல்லை போடுறேன் என்ன ஏதோ பார்த்தீங்கன்னாலும் வேலையாகாது. என்ன உடம்பில் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், காசெல்லாம் வராது, எந்த காலத்துலையும் வராது. இந்த அமைப்பு இருக்கிறீங்க அந்த வேலை பண்ணால் தான் வரும். தாந்திரிகத்தில் எந்திரத்தை வைக்கிறேன், மந்திரத்தை சொல்கிறேன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த அதிபதிகள் தொடர்பு இல்லாமல் யாருக்கு பணம் வராது. வர்றதுன்னா எப்போ போல தான் வரும். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது ஆயுஸ்க்கு. நான் கல்லை போட்டுக்கிறேன், 10 விரலையும் கல்லை போட்டுக்கிறேன், நான் எங்கள் வீட்டில் செடி வளர்த்துறேன், பூவை வளர்த்துறேன், வளர்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன பணம் வளராது. நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். 2, 5, 11 தொடர்பு இல்லாமல் நீங்கள் எந்த முறையை நாடினாலும் பணம் வராது. அப்படி இருந்தால் நானே பண்ணிட்டு வந்து இருந்திருப்பேன். அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த தாந்திரிகத்தில் சொல்கிறது, கதவு நம்பர் மாற்றுறது, வண்டி நம்பர் மாற்றுறது, செல்ஃபோனு வச்சுக்கிறது எல்லாம் பண்ணி பாருங்கள். பணத்துக்கு வருதுன்னு யாராச்சும் சொன்னால் இந்த அமைப்பு இல்லாமல் அவங்களுக்கு பணம் வராது. வந்துருச்சுன்னா நீங்கள் யார் வேணாலும் சொல்ல என் நம்பர் கொடுக்குறேன். அப்படியெல்லாம் இல்லை. முதல் ஜாதகத்தில் இருந்தால் தான் அது வேலை செய்யும். அதனால் பணம் வரக்குள்ள வேலையும் இல்லை. அப்படியெல்லாம் இருந்ததுன்னா உங்கள் காலமும் பணமும் விரயமாகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? பணம் வரக்கு நம்ம ஜாதகத்தில் இருக்கணும், அப்போ தான் வரும். லாட்ரி யோகம்னு நம்மளுக்கு இருந்தால் தான் லாட்ரி இருக்கும். எடுத்தவங்களுக்கெல்லாம் லாட்ரி அடிச்சிருதா? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணுங்கள், எதை வேணாலும் பண்ணுங்கள். தொடர்பு இல்லாமல் பண வரவு யாருக்கும் கிடையாது. ஏனுங்க, ஜாதக ரீதியாக நீங்கள் மாந்திரிகம் பண்ணுங்கள், தாந்திரிகம் பண்ணுங்கள், ஹோமம் பண்ணுங்கள், எதுவுமே உங்கள் ஜாதகத்தில் இது இருந்து அந்த வேலையை பண்ணால் வரும், இல்லாமல் பண்ணினால் வராது. உங்கள் நேரமும் பணமும் விரயமாகுதுன்னு அர்த்தம். அதுதான் ஆசை கூட்டிகிட்டு போய் மோசம் பண்ணும். புரியுதுங்களா? அதனால் உழைப்பை நம்புங்க. அதில் அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா அதுக்கு உண்டானதுக்கு பயணம் பண்ணுங்க. அதை பண்ணவே வேண்டான்னு சொல்ல, அது வேலையை செய்யன்னு சொல்ல. இந்த அமைப்பில் ஏன் கேட்குறேன்னா, இது நிறைய சொல்கிறாங்க. கல் 50,000 ரூபா வாங்கினேன் அப்படிங்கிறாரு, ராசிக்கல். எதுக்குன்னா ஒரு ஜோதிடர் சொன்னாருன்னு. கரெக்டு, அதனால் தப்பு இல்லை. கல் வேலை செய்யுமான்னு வேலை செய்யும். அதுக்கு அவர் வாங்கி 4 மாதமாக கடன் கட்டிகிட்டு இருக்கிறார். பார்த்துக்குங்க. பணம் வர்றதுக்கு வாங்கி கடன் வாங்கி பண்ணார். அவர் ஆசை அப்படி. அது கேட்டால் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி போகுதுங்கிறக்காக இதை சொல்கிறேன். யாருக்கு குறை சொல்லணுங்கிறக்காக சொல்ல, அவிய விருப்பம் அது வாங்கிறது மாற்றுறது அப்படின்னு. அதேமாதிரி நான் மொபைல் நம்பர் சொல்கிறவரை ஒன்றும் இருக்கிறார். 2 மணி நேரம் இங்கே இன்னும் இப்படி பேச மாட்டார், விழுந்துருவார். முதல்ல அதுக்கு என்ன நம்பர் வேணுங்கிறத அவர் கண்டுபிடிக்கணும். புரியுதா? நம்பர் மாற்றினா முதல்ல நம்ம நல்லா இருந்தால் தானே அதை அனுபவிப்போம். 2 மணி நேரம் நிற்க மாட்டார், நின்று கீழே விழுந்துருவார். தெரியுங்களா? அதுதான் சொல்கிறேன். கீழே விழுந்துருவார். முதல்ல உடம்புக்கு என்ன நம்பர் வேணுங்கிறத அதை சொல்லணும். புரியுதா? அதே மாதிரி மாற்றினாருன்னா கூட 10 பேர் இருக்கிறா, இன்னும் ஒருத்தனும் ஒன்றுமே பண்ணல, அப்படியே தான் இருக்கிறானுங்க. அதெல்லாம் எனக்கு ரெக்கார்டாக இருக்குது. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, ப்ரூஃபாக சொல்லுவேன். நம்பர் மாற்றி போயிடுச்சுன்னா முதல்ல அங்கே இருக்கிற 10 பேர் கார் வாங்கட்டும், வீடு வாங்கட்டும், எல்லாத்தையும் மாற்றிடலாம். 12 பாவத்தில் ஒரு பாவம் கெட்டுத்தானுங்க இருக்கு. 2 நம்பர் போனால் என்ன இருப்போது? போனும் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுறதாம்மா? செல்ஃபோன் இல்லைன்னா ஒரு இது வேணும்ல, நான் யூஸ் பண்ணலைங்கிறவனுக்கு எனக்கு என்ன பண்ணுறது? எழுதிக்கிட்டே இருக்கிறதா? 32 32 88 88 அப்படின்னு எழுதிக்கிட்டே இருக்கிறதா? அப்படியெல்லாம் இல்லை. நம்பருங்கிறது என் வேலை செய்யும், அதில் எல்லாம் இருக்குது. என்ன வெறும் காசு மனம் மட்டும் போதுமா? மீதியெல்லாம் உடல் ஆரோக்கியம் வேண்டாமா? அதெல்லாம் இருக்குது. அதுக்கு அவருக்கு ஒன்றும் நம்பர் கண்டுபிடிக்க முடியல. இது ஒரு வியாபாரமாக பண்ணிக்கிட்டாங்க, கமர்ஷியலாக போயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் நிறையா பேர் என்கிட்ட பாதித்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிறாலே 4 பேர் மாற்றிக்கிட்டா எனக்கு தெரிஞ்சு
3 வருஷத்தில் 4 பேர். இன்னும் அவனுக்கே தெரியல, ஆனால் அதை நம்பர் எடுத்து தரங்கிறான், இன்னொருத்தங்க பேர் வச்சு கொடுக்குறேங்கிறான். இந்த நிலையில் வச்சுக்குங்க. அவன் நிலையவே மாற்ற முடியலையாமா, அப்புறம் எப்படி அடுத்த நிலையை மாற்றுறது? பேர் வேணால் அழகாக இருக்குது கேட்குறதுக்கு, புரியுதுங்களா? அதுக்காக சொல்கிறது, யாரையும் குறை சொல்லணுங்கிறதில்ல, இது எனக்கு தனிப்பட்ட கருத்து. பணம் அப்படின்ட்டா இந்த அமைப்பு இருக்கிறவன் தான் போய் எதை வேணால் பண்ணுங்க, எந்திரத்தை வைங்க, மோதிரம் போடுங்க, இல்லைன்னா சும்மா இருந்து உங்கள் வேலை பண்ணிங்கனாலே தன்னை போல் வரும், புரியுதுங்களா? அதே மாதிரி குரு சனி சுக்கிரன் சனி இணைவிருந்தாலும் பணம் ஓரளவுக்கு உண்டு. ஏன்னா இதெல்லாம் பொருளாதார கிரகங்கள், சரிங்களா? பொருளாதார கிரகங்கள் இதெல்லாம். ஒருவர் ஜாதகத்தில் குரு சனி சுக்கிரன் சனி இருந்தாலே பொருளாதார கிரகம். இந்த பாவத்தின் அதிபதி இல்லாமல் இந்த கிரக சேர்க்கை, பொதுவான கிரக சேர்க்கை. அதே மாதிரி குரு சனி அப்படின்னிங்கன்னா குரு சண்டால யோகம்பாங்க, இருக்கட்டும். இளமையில் வித வேலைக்கு போய் உழைக்கிறவங்களா இருப்பாங்க, வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, தொழில் ஆரம்பிக்கிறவங்களா இருப்பாங்க, கடினமாக போராடுவாங்க. ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் போதும்னால இருக்க மாட்டாங்க, அது எண்டு வரைக்கும் கரெக்டாக போயிட்டே இருப்பாங்க முதல்ல. அதே மாதிரி ஒரு தொழில் வளர்ச்சி ஆகுதுன்னா குரு சுக்கிரனோ சனி பார்த்தா தான் அந்த தொழில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும், என்னங்க? இல்லைன்னா ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டே இருக்கும். இன்னும் நான் விரிவுபடுத்தலாமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த அமைப்பு இருக்கணும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் அதிக கேள்வி வருது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் அப்போ யோசனை பண்ணிக்கிங்க, நம்மளுக்கு இருக்குதா, நம்ம போய் அது பண்ணோன்னா உபயோகமாகுமா ஆகாதாங்கிறதுக்காக இந்த ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன், புரியுதுங்களா? அதனால் உழைப்பை நம்புங்க. கரெக்டாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதுக்கு தகுந்த இதை எடுத்து நீங்கள் யார் வேணாலும் நம்பலாம். எதையும் நம்பிக்கை வேண்டாம்னால அது அவைய தனிப்பட்ட விருப்பம். நான் பொதுவாக சொல்கிறேன், அதனால எல்லாம் மாறுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை. அதே மாதிரி காலையில் பேசின நண்பர் சொன்னார், இப்போ நீங்கள் நம்பருன்னு பார்த்துட்டிங்கன்னா சொன்னார், செவ்வாய் 9, 18, 27, 36 இதெல்லாம் நீங்கள் ஒரே நம்பருங்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் எதுன்னு சொல்கிறீங்க. இப்போ செவ்வாயின்னு அதே நம்பருக்கு நானே வரேன். செவ்வாய் ஆட்சி இருக்குதுன்னு சொல்கிறோம், உச்சம் இருக்குதுன்னு சொல்லுவோம், திக்பலத்தில் இருக்குதுன்னு சொல்லுவோம், அஸ்தங்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுவோம், மறைவில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்புறம் இது செவ்வாய்ங்கிறது மாறுற மாதிரி அங்கே அதுங்க அதே மாதிரி சொல்லுவோம். நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்க. நம்பர் 9 நீங்கள் செவ்வாய்னா இது எல்லாத்துக்கும் செவ்வாய்ங்கிற மாதிரி செவ்வாய் ஒரே மாதிரி பார்க்க மாட்டோம். செவ்வாய் தோஷத்துக்கு தனியாக சொல்கிறோம். அதனால் அப்படியெல்லாம் கிடையாது, ஜாதகத்தில் எல்லாமே இருக்குது. நீங்கள் மற்றதில் என்ன இருக்குதுங்களோ அதுக்கு கொஞ்சம் கூட குறையில்லாமல், ஒரு அணு குறை இல்லாமல் ஜாதகத்தில் இருக்குது. நம்மளுக்கு எடுக்க தெரியாது, இல்லைன்னா தெரியாமல் இருக்கலாம், அதுதான் உண்மை, சரிங்களா? 9 சொன்னார். ஒரு ஒன்றொருத்தர் பேசினார், 1 மாந்தி இருந்தால் பொருளாதாரத்தில் சிறப்பாக இருப்பார். அவர் சொன்னார் 1 மாந்தி இருந்தாருன்னு அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. 1ஆம் இடத்துல இருக்கிற மாந்தி ஒருவருக்கு பொருளாதார உயர்வை தரும். ஆனால் என்ன அப்படின்னீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையிலேருந்து ஒதுங்கி இருப்பார். எங்கேயாவது வெளிநாட்டிலையோ இல்லை ஏதோ உறவு கூட அட்டாச் இருக்காது, ஏனுங்க? அந்த மாதிரி இருக்கும். அதை கொடுத்துரும், மீதி அமைப்பு பார்த்துக்கலாம். அவர் சொன்னதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? அடுத்தது கடன். சரி, இதெல்லாம் வந்துருச்சு, இந்த காசை தக்க வச்சுக்கோணும் இது அப்படின்னு இருக்குது. இந்த காசு திடீர்னு யாருக்கு போகும் தெரியுங்களா? குரு 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, இல்லைன்னா சூரியன் செவ்வாய்க்கு திரிகோணங்கள் ராகுக்கு இது இருந்துன்னு வைங்க, திடீர்னு பணத்தை எல்லாம் ஜீரோ ஆக்கிட்டு போயிடும். இந்த ஷேர் மார்க்கெட்டில் டப்புன்னு ஜீரோ ஆகுறாங்க பாருங்க, அந்த ஒரு நாளில் 1 மணி நேரத்தில் மொத்த பணத்தை இங்கே போய் போட்டு அவுட் ஆகுறீங்களா யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த திரிகோணத்தில் இந்த அமைப்பு இருக்கிறீங்க இருக்கும். சரி, இது இல்லை அப்படின்னா பணத்தில் இருக்கலைன்னா கொண்டு போய் விபத்தோ ஏதோ ஒன்றில் தள்ளி அதில் செலவு நிற்கிற மாதிரி பண்ணி போடும். அதில் கவனமாக இருக்கணும். அதுக்கு மாற்று ஏற்பாடு நிறைய இருக்குது, பயந்துக்க வேண்டாம். பொதுவான விதிகள் இது. எதையுமே நீங்கள் நீங்களே யூகிச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியலனா அருகில் உள்ள நல்ல ஜோதிடரை கேட்டு அணிஞ்சிட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கிங்க. நீங்களே அதாவது சுயமாக மருத்துவம் பார்க்கக்கூடாது அப்படிம்பாங்க, அதே மாதிரி சுயமாக நம்மளே ஜாதகத்தில் முடிவு பண்ணிக்கணும். எந்த விதியும் முடிவு பண்ணிக்கூடாது. அதுக்குண்டானங்க இருக்கிறாங்க, நிறைய பக்கம் இருக்கிறாங்க. அவையில் அருகில் இருக்கிறவங்கள கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கவனமாக சொல்கிறேன், அதுக்காக நம்மளால் ஒருத்தர் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன். இதுதான் அமைப்பு. அதேமாதிரி சூரியன் செவ்வாய் அதே மாதிரி 1, 5, 7 இருந்தாலும் சரி, விபத்தோ இல்லை பொருளாதார இழப்போ இல்லை தொழிலில்
ஏற்ற இறக்கத்தை கொடுத்துரும். ஹையில் இருப்பார், டப்புன்னு மாற்றி விட்டுரும். அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம கவனமாக இதை சொல்லணும், பார்க்கணும். அதே மாதிரி கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி பார்க்கணும் எல்லா லக்னத்துக்கும். பொதுவான கிரகம் அப்படின்னா கேது, அப்புறம் புதன், சனி, இதுதான் கடனை கொடுக்குற பொதுவான காரக கிரகங்கள். இந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி போகும் அளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு பொருளாதாரம்னு சொல்லிட்டோம். கடன் எப்படி ஆகும்? பணம் வாங்கினதான் கடன். பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் எது? குரு, சுக்கிரன். இது கூட கேது இருக்குது அப்படின்னா கடன் ஏற்படும். தொடர்பு இருந்தாலே கடன் ஏற்படும் சார். அடுத்தது 6ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாலும் வரும். குரு கேது, சுக்கிரன் கேது, குரு கூட 6ஆம் அதிபதி தொடர்பு, இல்லை சுக்கிரன் கூட 6ஆம் அதிபதி இருந்தாலும் கடன் வரும். சரி, கடன் வராதுன்னு இருக்கும். இந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்குது நிறைய. பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, கடன் இல்லைன்ட்டு இருக்கும். இப்படி இருக்குது, ஆனால் கடன் இல்லைன்னா அது இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் நோயை கொண்டு வந்து விட்டுரும். நோய் இல்லைன்னா வழக்கை கொண்டு போய் விட்டுரும். இதில் இருக்கணும். இந்த கடனையே வந்து அப்படியே ஒவ்வொரு இதாக எடுக்கலாம். இப்போ சூரியன் கூட இருக்குது கேது அப்படின்னா, இல்லை 6ஆம் அதிபதி இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு நிர்வாகத்துக்காகவோ அல்லது அவர் ஒரு கௌரவத்துக்காகவோ, அதை சொல்கிறாங்களே கெத்துக்காக தேவையில்லாமல் செலவு பண்ணி கடனாயிருவார் இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா. அதே மாதிரி சந்திரன் அப்படின்னா பயணம் எங்கேயாவது நினச்சிப்பாங்க, திடீர்னு எங்கேயாவது சுற்றுலா போகலாம், கூட ஒரு 4 பேர்த்த கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படி ட்ராவல் பண்ணியே பாதி சொத்து காலி கடன் ஆயிரும். புரியுது உங்களுக்கு? இது செவ்வாய் அப்படிங்கிறீங்கன்னா சண்டை சச்சரவுனாலையும் கடனாகும், வீடு கட்டுறதுக்கும் கடன் வாங்கலாம், கல்யாணத்துக்கும் கடன் வாங்கலாம். இது மாதிரி நல்ல இதுக்கு வாங்கிறது பரவாயில்ல, அதையும் நம்ம பார்த்துக்கணும். மற்றதை நம்ம கட்ட முடியுமா அப்படிங்கிறது. புதன் எடுத்துட்டிங்கனாலும் அப்படித்தான். கல்விக்காக, நண்பர்களுக்காக போய் ஜாமீன் போட்டால் மாற்றுறீங்க வீலாக இருக்கும். நண்பர்களுக்காக போய் ஜாமீன் போடுறீங்க, போட்டிங்கன்னா மாட்டுறது நீங்களே தான் இருக்கு. அதனால் கடன் வந்துடுவீங்க. புதன் கேது, புரியுதுங்களா? இது கூட 6ஆம் அதிபதியும் எடுக்கணும். நான் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிறேன். குரு கேது பெரிய கடன் கோடிக்கணக்கில் வாங்க சொல்கிறானுங்களே, அந்த மாதிரி இருக்கிறதால இதுக்குள்ளே போயிடும். கூட சுக்கரன் இல்லைன்னா அந்த 2ஆம் இதெல்லாம் சேர்ந்ததுனாலும் இப்படி ஆயிரும். சரிங்களா? அடுத்தது கடன் முடிஞ்சிச்சு. வேறு என்ன சார்? கடன், நோய், வழக்கு, அவ்வளோதான். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா கேட்கலாம். அதிக நேரம் எடுத்துகிட்டுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா கேளுங்க. ஒரு 2 நிமிஷம் சொல்லிவிட்டு நான் உரையை முடிச்சுக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? சரி, இந்த வாய்ப்பை வழங்கிய ஐயா வேலுசிவா ஐயா அவர்களுக்கும், நவசக்தி ஜோதிட குழு நிர்வாகிகளுக்கும், இதனால் வரைக்கும் பொறுமையாக என் உரையை கேட்ட உங்களுக்கும் என் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபோன் நம்பர் 7373411173 73 73 41 11 73. கணேஷ், திருப்பூர். நன்றி, வணக்கம். கணேஷ் அவர்கள் ஜோதிட கதவம்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம், குடும்பம், அதிர்ஷ்டம், கடன் நிவர்த்தி, அப்புறம் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தார். இது பொதுவாக கதம்பங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா கருத்துக்களையும் ஒன்றி வரக்கூடிய ஒரு தன்மை தான் ஜோதிட கதம்பம். இந்த கதம்பத்தை பற்றி பேசணும்னா நிறையா டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 பாவங்களை பற்றியும், அதாவது கிரகங்கள் பற்றியும், கிரக சேர்க்கைகள் பற்றியும், போதுமான உங்களுக்கு காரகத்துவங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் கதம்பத்தை வந்து நாம் சுவாரஸ்யமாக பேச முடியும். அந்த வகையில் கணேஷ் அவர்கள் சிறப்பாக பேசியிருந்தார். அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு அவர்களுக்கு வேலுசுவர்களை பொன்னாடி போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.